ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. ஒரு டீ பிரேக். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே இன்னொரு டீ பிரேக். லடாக் மலை அடிவாரத்திலே முருகையா. நல்ல ஒரு ஐட்டம் சாங்காக போட்டு வச்சுக்கிறான். போங்க, போயிட்டு அப்படியே போய் மேலே போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வரும்போது இந்த விரலாம் உறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராகிடுச்சு. சில இடத்துங்களில் மட்டும் ஹையாக ஃப்ரீஸ் இருக்குது, சில இடத்துங்கலாம் நார்மலாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் நார்மலான ஏரியா. ஆனால் வாயில் மட்டும் புகை வருது, தரையில் வந்து புகை வருது. என்னென்னு தெரியல. என்ன சொல்வது என்று புரியவில்லை ஐயா. லடாக் ஆஃப் சீசன். கழுத்துங்கா போய் ஃப்ளாக் எடுத்துக்க மாட்டேன்டா சார். இங்கே யூஸ் பண்ணால் ஃப்ளாக் எடுத்து வச்சேன். யாரோட ஃப்ளாக்? டிவிகே. இப்படி ஒரு நிமிஷம் உள்ள இல்லை வச்சுட்டேன். நான் போகிறேன். புறா இதை இன்னொரு பாஸ் இருக்கு, அங்க போனோம். வானமே போஸ் போஸ். கிங் ஆஃப் கொத்தாடா. வாயில படிப்பட்டுச்சுடா. அப்பா அந்த ஸ்பாட்டு காமிக்கிறான். வண்டி ஓரம் கட்டிட்டு இங்க பாருங்க. Very wrong throw, bro. Is one good throw?
ஓகே, இப்போ இங்கேருந்து பாய். காட்டுங்களா? சரி, இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். காட்டுங்களா ஃபாஸ்ட் வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டது கண்ணால் நேரில் பார்க்கும்போது அது பெருசாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியுது. நல்லாயிருக்கு. நிறைய பேர் பைக்கோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் நம்ம எடுத்துட்டோம், நம்ம பசங்களாம் எடுத்துட்டோம். லடாக் சீசன் வெற்றிகரமாக முடியல. லடாக் சீசனில் முக்கியமான இடத்துல நாங்கள் பார்த்துட்டோம் காட்டுங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டே இருப்போம். பார்ப்போம் என்னென்ன பாயிண்ட்ஸ், என்னென்ன வியூஸ், என்னென்ன அழகான இந்த மலைகள் இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பாருங்கள். இப்போ எங்கே போயிருக்கோன்னா மொனஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தர் டெம்பிளுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ரூம் இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு 100 கிலோமீட்டர் தெரிஞ்சு இன்னும் ஒரு 61 கிலோமீட்டர் இருக்குது காட்டுமலை இருந்து. இது 38 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். 100 கிலோமீட்டர் ரவுண்டாக வரும். இப்போ வந்து அந்த மொனஸ்ட்ரி புத்தர் டெம்பிள் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வரையில் பனிமலைகள், அழகழகான வியூ. இந்த பைக் வேறு லைட்டாக சாய்ச்சிட்டேன். அது எதனால் சாய்ச்சேன்னா ஒரு கல் மேலே ஏற்றிட்டேன் தெரியாமல். ஆனால் பைக்கு ஒன்றும் அவ்வளோ நிறுத்தி தான் அப்படியே லைட்டாக சாஞ்சுது. அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கல் இருக்குல்ல, அதில் ஒன்றுக்குள்ள ஏற்றிட்டேன். குட். ஆனால் ஒன்றும் ஆகலை, பைக்குக்கும் ஒன்றும் ஆகலை, நம்மளுக்கும் ஒன்றும் ஆகலை. நின்ன இடத்துல தான். சரி, ஓகே, வண்டி ஓட்ட போகிறேன். இதுக்கு மேலே அழகான வியூஸ், பனிமலைகள், பனி படர்ந்த தேசங்கள். ஆனால் கிட்டத்தட்டங்க 5 நாளுங்க, 5 நாள் இந்த லொக்கேஷனுக்கு வரத்துக்கு எங்களுக்கு 5 நாள் ஆச்சு. சரி, 5 நாளில் 1 வாரம். அம்மா, 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த காத்துங்குளா வரத்துக்கே 1 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஃபீல் திருப்பி நம்ம காத்துங்களா திருப்பி ரிட்டர்ன் வரும்போது காத்துங்களா வரையா வருவோம். ஆனால் அப்போ நிற்போமான்னு தெரியல. தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு குளிர்னால கொஞ்சம் சருக்குன்னு இறங்கிடுவோம். இப்போ தான் கொஞ்சம் கிரிப்னஸ் வருது வண்டி. பனிமலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் வாட்டர் கிராசிங்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு பண்ணணும். லெஃப்ட் சைடில் பனிமலையில் பார்த்தீங்களா, வேறு லெவலு. கை திருப்பியும் கொடாய ஆரம்பிக்குது. குளிர ஆரம்பிக்குது. நான் கீழே தான் இறங்கிட்டு இருக்கோம். அப்பயும்
ஏய், பனி இருக்கிற இடத்துல கூட இந்த வாயமாக இருந்தது. பனியை விட்டு இறங்க ஆரம்பித்தோடனே கை அப்படியே ஒரு மாதிரி ஊசி வச்சு குத்தா அப்படி குத்தினா வலிக்கும். அந்த மாதிரி குத்துறதுக்கு விரல்ல ஊசி வச்சு குத்துற ஃபீலிங் வருது. ஒன்றும் இல்லை, எங்கே அவனுங்களா? போலாம் ஜானுங்க போலாமடா. தெரியுதா, அந்த அங்கே தான் இருந்தோம். இப்போ அப்படியே காத்துங்கலேருந்து இறங்கி கீழே வந்துட்டோம். இப்போ முனஸ்தி டெம்பிள், புத்த டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இந்த விரல்லாம் உறையுது. சமாளிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். வெள்ளை பூக்கும் நுனியினில் உன்னை மறக்குதே. This is for Ladakh. அழகழகான மலைகளும் அழகழகான சிகரங்களும் அழகழகான பனி திட்டுகளும் அப்படின்னு தான் சொல்லணும். குளிர் தாங்க தாங்க முடியல. அதே மாதிரி செகண்ட் கியரு ஃபஸ்ட் கியர் இதை தவிர வேறு எதுலேயும் ஓட்ட முடியல வண்டியும். ஓகும் ஓகும் பனிப்பாறைகள் அனைத்துமே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பனியா. இது தாண்டா வாழ்க்கை, இப்படி தாண்டா வாழணும் அப்படின்னு நம்ம சொல்கிற ரேஞ்சுக்கு இருக்கு. லடாக் எவ்வளோ பசங்களோட கனவு தெரியுமா அந்த லடாக்ன்றது, இந்த லடாக் சீரீஸ்ன்றது. இந்த லடாக் வாங்க, ஏன் லடாக்ன்றா இதெல்லாம் பல நாள் கனவுங்க, போக முடியுமா அப்படின்ற ஒரு தாட்லேயே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எப்படியோ நான் ரீச் பண்ணிட்டேன். லடாக்கை ரீச் பண்ணிட்டோம், ஸ்னோவை பார்த்துட்டோம், ஸ்னோவில் விளையாடிட்டோம். இதுக்கு மேலே என்னடா வேணும்? இந்த உலகம் அப்படின்னு தான் டைலாக் பேசணும். நிறைய பனியாக இருக்கு. ஓ மை காட், வாய்ஸ் நோ. சரி, வண்டி நார்மலாக ஓட்டுவோம். கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பிளாக் 1 நேரம் ஓட்டம், அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கிறேன்.
ரைட் சைடில் எவ்வளோ இப்படி பள்ளத்தாக்கு பார்த்தீங்களா காய்ஸ்? ஏகப்பட்ட பள்ளத்தாக்குங்க. ஆனால் இந்த ரோட்டில் என்ன ஒரு விஷயம்னா, சேஃபாக ரோடை பார்க்கணும். சைடில் கீழே நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு மில்லி செகண்டில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அதனால தான் பிளாக் கொஞ்சமாக எடுத்து எடிட் பண்ணி, அதனால தான் நானே பிளாகே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சடன் கட்டுங்க, நிறைய சடனாக வந்து டேன்ஸ் அண்டு பென்ஸ்லாம் வருது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்குது. இன்னும் ட்ரெயின் டிக்கெட் வேறு கன்ஃபார்ம் ஆகலை. 7ஆம் தேதி தான் கன்ஃபார்ம் ஆகும்னு போட்டிருக்கு. அடுத்த பெரிய டாஸ்கே டெல்லி எப்படி போக போகிறோம் தான். மணாலி ரூட் இன்னும் ஓப்பன் ஆகலை. நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு வர 3 நாளுக்குள்ளே மணாலி ரூட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மணாலி ரூட் வழியாக வெளியே டெல்லி போயிடுவோம். அப்படி போனால் எங்களுக்கு வந்து டெல்லியை சுற்றி பார்க்கறதுக்கான டைம் இருக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் நேரம் இருக்கும். டெல்லியும் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணி சுற்றி பார்ப்போம். பொறுமையாக திருப்பணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டேர்னிங் வந்து ரொம்ப பெண்டாக இருக்கிற டேர்னிங்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அவ்வளோதான். சரி, ஓகே. ரோடு போக போக ரொம்ப செங்குத்தாகவும் சர்வலாகவும் நேராகவும் இப்படிலாம் இருக்குது. ஆனால் பொறுமையாக கொஞ்சம் போயிட்டுருக்கேன். ஓகேவா? பிளாக் பண்ண முடியாது, கொச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கான அழகான வியூஸ்லாம் வந்து நான் கன்ஃபார்ம்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்களா மலை எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து கண்ணு வேணுங்க, பத்தலைங்க என் கண்ணு. உண்மையாக சொன்னேன், கண்ணு பத்தலை. இதை பார்க்கறது, இந்த அழகை ரசிக்கிறதுக்கு எவ்வளோ கண்ணு இருந்தாலும் பத்தாதுன்ற மாதிரி இந்த மலையோட அழகு இருக்குது தெரியுமா? எவ்வளோ அழகோ அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்குது. எத்தனை ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவாயிருக்கும். அதெல்லாம் நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. அவ்வளோதான். எவ்வளோ அதிசயம் தெரியுமா? சரி, ஓகே. டாக் இப்போ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டான இடமா இருந்தால் போடுறோம். அடிக்கடி பாட்டு வேறு வருதுங்க. பார்த்தீங்களா அந்த கொடியெலாம் எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க. கொடி இது வந்து லடாக்கோட ஒரு பேட்டர்னான ஒரு கொடி போல இருக்குது. கலர் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடிங்களை. வந்து இந்த லடாக் வந்தாலே, இந்த லே லடாக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் தான் ஹைலைட்டு. மறக்காமல் வேறு ஃப்ளாகை வாங்கிட்டு போனோம். இதனால் கழுவி ஊற்றுவானுங்க. மொத்தம் ஒரு 5 ஃப்ளாக் கிட்ட வாங்கணும். எல்லாம் ஆர்டர் வேறு பண்ணிக்கிறானுங்க. என்னை பார்த்தா அவங்களுக்குனா டெலிவரி பாய் மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு ஆளுகளுக்கு கொரியர் மாதிரி, அண்ணா ஃப்ளாக், எனக்கு ஒரு ஃப்ளாக்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறானுங்க. லடாக்கே போனாலும் அந்த ஃப்ளாகை கட்டி சுற்றினுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா முடியாதுட்டானு. எனக்கு ஏதோ ஒரு தோணுங்க, இந்த லடாக் சீரீஸில் வர எல்லா ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வந்து என் கடையில் அழகாக மாட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய சீன் வருது, ஒரு ஐடியா வருது. லடாக்கில் எங்கெங்கெல்லாம் எடுக்கிற எல்லா ஃபோட்டோவையும் ஒரு கொலாப்ஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டு கடையில் மாட்டிட்டு, அதுக்கப்புறம் லடாக் டேக் வந்து பெருசாக கொஞ்சம் பெரிய டேக் சைஸில் இருக்கும், லாரிங்களுக்கெலாம் மாட்டுறது. அது அப்படியே கடையோட கண்ணாடியில் அழகாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வாங்கி போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்படி வாங்கி மாட்டி விடுவோம். நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. நம்ம யாருன்னு நம்ம இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சில பேர் பார்த்தா நம்மளை பைத்தியக்காரன்னு. டேய், நாங்கள்லாம் பைத்தியக்காரனாவே வந்துக்கிறோம்டா, நீங்கள் தெளிவாகவே இருங்கடா. அவ்வளோதான் ஒரே ஓப்பன் சொல்லுவேன். யாரை பார்த்தியும் நான் பைத்தியக்காரன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா பைத்தியக்காரன் தான் வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றம் தெரிஞ்சுங்க. சைக்கோஸ் என்ன சொல்லலாம், சைக்கோ தான் இருக்கிறதுலே மோசமானவங்க. தானும் வாழ மாட்டான், தன் கூட இருக்கனே வாழ விட மாட்டான். அந்த மாதிரி சைக்கோஸ்க்கு மட்டும் உஷாராக இருக்கணும். புரியுதுங்களா? இதுதான் பேட்டர்ன், வேறு ஒன்றும் இல்லை. லாரியில் சும்மா கடக்கு படுக்கு கொட்டுறாப்புல. சார்ஜ் இல்லாமல் ஆயிடுச்சு. அதான் பவர் பேங்க் இப்போ தான் கனெக்ட் பண்ணேன் கோப்ரோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக இன்னும் ஒரு டுட்டுக்கு வந்து டுட்டுடு, ஆமாம் என்னடா பேர் இது வாயில டுட்டுடு. சரி, டுட்டுடு அந்த ஊருக்கு வந்து இன்னும் ஒரு 100 அவ்வளோதான் இல்லை, ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 60 கிலோமீட்டர் மழையாக இருக்குது. அதான் பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இதை ஓட்ட தாங்க இந்த ரைடை என்ஜாய் பண்ணுறதுக்கு தாங்க லேக்கு வந்திருக்கும், லடாக் வந்திருக்குங்க. பின்ன இதை விட்டுட்டு மழையாக இருக்குது, ஓட்ட பயமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்?
ஆனால் நம்ம வெஹிக்கிள் இருந்ததுன்னா அது வேற. ரெண்டர் வெஹிக்கிள்னால கொஞ்சம் கண்ட்ரோல், ஃபோக்கஸ் எல்லாமே ஹெவியாக இருக்குது. சரி, ஓகே. பயணங்கள் தூரமாக இருக்கும்போது கவலைகளும் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும். கவலையை மறக்கிறது தான் பயணம் பண்ணுறது. ஆனால் பயணத்தையே மறக்கிற அளவுக்கு ஒரு நிறைய இருக்குது. தயவு செய்து எல்லாருக்கும் இன்னொன்று சொல்கிறாங்க, வாழ்க்கையில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோமோ அவ்வளோ மெமரிஸ், ஸ்டோரி. புரியுதுங்களா? தயவுசெய்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் டார்கெட்டுன்னு நினச்சேன்னு வைங்களேன், நிறைய சேர்த்தலாம். நான் அனுபவிக்கிறது வேறு யாராவது இருப்பாங்க. சம்பாதிக்கவும் செய்யணும், அனுபவிக்கவும் செய்யணும். இதுதான் நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம். கரெக்ட் தானே? என்னடா அது இருக்குன்னு ரொம்ப கோச்சா பேசுகிற, ஃபீலாக பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்களா? எப்படி சொல்கிறது, நான் இப்போ வீசா வந்து ஒரு 4-5 பேரை மிஸ் பண்ணுறேன். யாருன்னா, எப்போவுமே என் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் பையனை மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் டேடி. அதுக்கப்புறம் எங்கள் அக்காங்களை கூட மிஸ் பண்ணுறான் தான். ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு ஃபேமிலிங்க, அது ஒரு ஃபேமிலி மெம்பருங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே போகாமல் எல்லாத்துக்கும் இருக்கிறதான். போகாமல் இருக்கிறனால போகாமல் யாராக இருந்தாலும் மாற்றிருக்கு. ஒன்றும் இல்லை, போராமை ஒன்று தான் எல்லாரையும் அழிக்குது. தயவுசெய்து யாரை பற்றியும் போராமப்படாதீங்க. போறாமல் நீ வாழ்கிறான், அவன் வாழ்கிறான், அதனால் நீ அவனும் வாழட்டும். அவன் எங்கே போகிறான், சந்தோஷமா இரு, வாழ்ந்த நல்ல ஒரு நிலைமைக்கு போ அப்படின்னு கை கொடுக்கறதுக்கு ஆள் ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் தெரியுமா? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அடி வாங்கி மிதி வாங்கி எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கினேன் இல்லைங்களா? அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன். என்றைக்குமே நான் ஜெயிச்சிட்டேன்னு யார்கிட்டமே சொல்ல மாட்டேன். என்றைக்குமே நான் ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப் அப்படி, வாழ்க்கை ஃபுல்லாக ஓடித்தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சேர்ந்து நம்மளுக்கோசமாக ஓடுவோம். ஆட்கள் கடல் தாண்டும் என்ன பண்ணுறானுங்க பசங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணும். பஞ்சவண்ண பூவே நானும் நம்ம பசங்கிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கலாம். சரி, இப்போ இந்த லடாக் சீரீஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்ல. எனக்கு வழக்கம் போல் ஒருத்தன் காமெடி பண்ணுறேன்னு ஒன்று பண்ணுறான். ஒன்று அப்புறமா சிரிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. அப்படி ஆனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜம்மு நம்ம காஷ்மீர் ரூட்டில் நல்லா கிடச்சதுல. ரூட்ல வந்து பாரு, ஒரிஜினல் ரூட் நம்ம வந்தோம்ல, அதான் ஒரிஜினல் ரூட். மணாலி ரூட் இப்போ சும்மா கச்சமேட்டு போட்டே வரணும்னா ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், கார்கில் இதுக்குள்ள வரணும். அதுதான் இப்போ ஆஃப் ரோடிங்கில் இருக்கிறோம். அதுதான் அந்த வாட்டர் கேன் செத்துவர், சில இடம்லாம் இருக்குது. அதில் தான் நிறைய இருக்குது. காரு கிராஷ் ஆகிறது எல்லாமே அதில் தான். வேற ரெண்டு தண்ணி பிச்சுட்டு போகுதுமா, எல்லாமே அங்கே தான் கிடைக்கும். ஆனால் இதுலேயும் இருக்குது, இந்த பாகிஸ்தான் பார்டர் போகிறதுமா அதுலேயும் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம ஓட்டின அந்த வண்டி இது தமிழ்நாட்டிலேருந்து லேயில் சுற்றிட்டுருக்கு. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து லேயில் சுற்றிட்டுருக்கு. அதுவும் நம்ம இது ரெண்டல் வெஹிக்கிள். லாஸ்ட் ரெண்டுமே இருக்குல்ல, 1, 2 இது ரெண்டுமே ரெண்டல் வெஹிக்கிள்.
முதல்ல ரிலேஸ் கட்டுறா, அப்புறமா விளாகிங் எடுக்கலாம். லைட்டிஸும் தபால் பட்டின்னு விடுவேன் வச்சுதான் கட்டுவோம் போலாமா? சம்பத் என்ன எவ்வளோ தூரம்? ஆ 2 கிலோமீட்டர் லொக்கேஷன் பண்ணோம்.